டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பாளர்கள் நடத்துகின்ற 2 கவிதை நூல்கள் வெளியீட்டு விழா அருமை நண்பர் கவிஞர் தங்கம் மூர்த்தி எழுதிய கூடு திரும்புதல் எளிதன்று என்கிற கவிதை நூலையும் அன்பு சகோதரி கவிஞர் சக்தி ஜோதி எழுதிய கனவின் முற்றத்தில் தரையிறங்கும் தாரகைகள் என்கின்ற கவிதை நூலையும் இந்த அரங்கிலே இப்பொழுது வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கவிஞர் விவேகா, அன்பு சகோதரர் கவிஞர் ரவி சுப்பிரமணியம், நூலாசிரியர் கவிஞர் தங்கம் மூர்த்தி, அன்பு சகோதரர் கவிஞர் ஜெயபாஸ்கரன், அன்பு சகோதரர் கவிஞர் இந்திரன், நூலாசிரியை கவிஞர் சக்தி ஜோதி, இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேதியப்பன், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்கள், நண்பர்கள், குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தங்கமூர்த்தி அவர்களுடைய என்னுடைய நண்பர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய வெளியில் தினந்தோறும் நூல்கள் தமிழ் மண்ணில் படைக்கப்பட்டிருக்கின்றன. தினந்தோறும் நூல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இங்கே நடைபெறுகின்ற இந்த புத்தக கண்காட்சியிலே லட்சக்கணக்கான நூல்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக திருவிழாவிலே சென்னையிலே மாத்திரம் ஆயிரக்கணக்கான நூல்கள் வெளியிடப்படுகின்றன. இதையும் தாண்டி சென்னையின் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலே நடைபெறுகின்ற இது போன்ற புத்தக கண்காட்சிகளிலும், அதையும் தாண்டி அவ்வப்பொழுது தனியாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அரங்குகளிலும் தமிழ் நூல்கள் வெளியிடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி ஏதோ இந்த 2 கவிதை நூல்களும் அந்த வரிசையிலே சேர்ந்து கொள்கின்றன என்று மாத்திரம் நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், கவிஞர் தங்கமூர்த்தி எங்கள் ஊர்க்காரர் என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு அற்புதமான கவிஞர், நல்ல படைப்பாளி. அதேபோல் அன்பு சகோதரி நம்முடைய சக்தி ஜோதி அம்மையார் அவர்களும், அவரை பற்றி அதிகம் அறிமுகம் எனக்கு இல்லாவிட்டாலும் கூட அவருடைய நூலை, இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த நூலை படிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். அவரை பற்றிய குறிப்புரையை அறிந்து வைத்திருந்தேன். அந்த அடிப்படையிலே அவரும் ஒரு அற்புதமான கவிஞர். இந்த 2 கவிஞர்களும் படைத்து தந்திருக்கின்ற இந்த 2 கவிதை நூல்களையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். சங்கத்தமிழ் காலத்தில் துவங்கி நம்முடைய நிகழ்கால கவிஞர் கவியரசு கண்ணதாசன் வரை, நான் ஏன் கவிஞர் கண்ணதாசன் வரை என்று நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னால், நிகழ்கால அவர் மறைந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட நிகழ்கால தமிழ் இலக்கிய குறியீடு என்கிற அந்த அளவீடு கவிஞர் கண்ணதாசனோடு இருப்பதாக என்னை போன்றவர்கள் கருதி கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகும் கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள், கவிதை படைத்திருக்கிறார்கள், படைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஒரு குறியீடு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உச்சத்திலே நாம் கொண்டு போய் வைப்போம். திருவள்ளுவர் துவங்கி அப்படியே தமிழ் இலக்கியம் சங்க காலத்திலே நடந்து வந்த பாதையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் குறியீடுகளாக நாம் கொண்டிருப்பவர்கள் திருவள்ளுவர், அதேபோல் இளங்கோவடிகள், அதற்கு பிறகு ஐம்பெரும் காப்பியம் எழுதிய மற்ற நம்முடைய சாகா வரம் பெற்ற புலவர்கள், அதையும் தாண்டி இறை இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களும், அதேபோல் அதற்கு பிறகு வந்த கவிஞர்களும், நாயன்மார்களும், சேக்கிழார் போன்றவர்களும், இடையிலே ஒரு புதிய உச்சத்தை தொட்ட கவி சக்கரவர்த்தி கம்பன், இப்படியாக நடந்து வருகின்ற, தடம் பதித்து வருகின்ற தமிழ் மொழியின், தமிழ் இலக்கியத்தின், தமிழ் கவிதையின் அந்த நீண்ட நெடிய பாதையானது சென்ற நூற்றாண்டிலே கவிஞர் பாரதி, அதற்கு பிறகு பாரதிதாசன், அப்படி வந்த அந்த பாதை கவிஞர் கண்ணதாசன் வரைக்கும் வந்திருக்கிறது. அதனால் தான் நிகழ்கால இலக்கிய குறியீடாக நான் கண்ணதாசன் வரை வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு பலர் கவிதை படைக்கிறார்கள். நீங்கள் தமிழ் இலக்கியம், அது சங்க இலக்கியம் என்று சொன்னாலும் சரி, அதற்கு பிறகு ஏறத்தாழ 20 நூற்றாண்டுகளிலே படைத்து வைக்கப்பட்ட அத்துணை இலக்கியங்களுமே கவிதைகள். உரைநடையில் இலக்கியம் சொன்ன பண்டை தமிழன் இருந்ததாக நமக்கு வரலாறு சொல்லவில்லை, அதற்கான பதிவுகளும் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி கவிதை கைவரப் பெற்ற தமிழன், அதிலும் மரபு கவிதையை யாரும் இந்த உலகத்திலே தொட்டுவிட முடியாத புதிய உச்சத்தை, உயரத்தை தொட்ட கவிதைகளை தந்த தமிழன், பின்னாட்களிலே அப்படிப்பட்ட சாகா வரம் பெற்ற சத்திய கவிதைகளை படைக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன என்று நாம் நம்மை கேள்வி எழுப்பினோம் என்று சொன்னால், இடையிலே நம்மளுடைய வரலாறு அதற்கு பதிலாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 300 to 500 ஆண்டுகள் தமிழை விரும்பாத, அல்லது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத, அல்லது தமிழ் மீது பற்றும் பரிவும் நேசமும் பாசமும் கொள்ளாத ஆட்சி முறையின் கீழே நாம் வாழ்ந்து வந்தோம். அதற்கு பிறகு ஏறத்தாழ 300 ஆண்டுகள் நமக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத வேற்றுமொழிக்காரர்கள், அவர்களுடைய ஆட்சியின் கீழே நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை அமையப்பெற்றிருந்தது. அந்த காரணங்களினாலே அதற்காக தமிழ் மகள் வீழ்ந்து விடவில்லை, அவள் எங்கும் ஓய்ந்து ஒளிந்து விடவில்லை. அவள் பத்திரமாக பலரது கைகளிலே, பலரது எழுத்துக்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாள். பிறகு மீண்டும் அந்த வசந்த காலம் வந்தது. அது சுதந்திர போராட்ட வரலாறு என்கின்ற அந்த வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு வசந்த காலமாக தொடங்கி, சுதந்திரத்திற்கு பின்பு இன்றைக்கு சுதந்திர காற்றில், சுதந்திர வெளிச்சத்தில் நம்முடைய தமிழ் படைப்பாளிகள் மிகச்சிறந்த படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு நான் சொன்னது போல ஆயிரக்கணக்கான நூல்கள், அது உரைநடையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நெடுந்தொடராக இருக்கலாம், அதையும் தாண்டி கவிதைகளாகவும் இருக்கலாம். இப்படி தமிழ் இலக்கியம் இன்றைக்கு தன்னுடைய பாதையிலே மிக நேர்த்தியாகவும் செம்மையாகவும் சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ் மகளுடைய அந்த வழித்தடத்திலே இன்றைக்கு இந்த 2 கவிஞர்களும் ஏற்கனவே அவர்கள் படைத்து காட்டியிருக்கின்ற கவிதைகளையும் தாண்டி இந்த 2 கவிதை தொகுப்புகளை படைத்து தமிழ் மக்களின் கரங்களிலே இன்றைக்கு தவளவிட்டிருக்கிறார்கள். இதிலே முதல் கவிதை நூலாக நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய கூடு திரும்புதல் எளிதன்று, இதனுடைய கவிதை ஆசிரியர் நம்முடைய நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள். அவரை பற்றி நான் இந்த மேடையிலே அதிகம் சொல்லிக் கொண்டிருந்தால்
அது கொல்லன் தெருவில் ஊசி விற்பதற்கு சமமாகும் என்று சொன்னால் மிக என்று. காரணம், அவரை பற்றி நிறைய முழுமையாக அறிந்த கவிஞர்கள், நண்பர்கள், அவரோடு தினந்தோறும் பயணிக்கிறவர்கள் தான் இங்கே பெரும்பகுதி வந்திருக்கிறீர்கள். அவருக்கும் எங்களுக்குமான நட்பு கிட்டத்தட்ட அவர் ஒரு குடும்ப நண்பர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அதற்கும் மேலாக என்னுடைய சகோதரரோடு, அதற்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களோடும் ஒரு சகோதரராக அவர் பழகி வந்திருக்கிற பாங்கை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கவிஞர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு என்னை அழைத்து 27ஆம் தேதி சென்னையிலே ஒரு விழா நடக்கிறது, நான் எழுதிய கவிதை நூல் வெளியிட வேண்டும், நீங்கள் வந்து வெளியிட்டு தர வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. காரணம், அவர் இதற்கு முன்பு 11 முறை கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். அந்த நூல்களில் சிலவற்றை படிக்கின்ற வாய்ப்பைத்தான் நான் பெற்றிருந்தேனே ஒழிய அதை வெளியிடுகின்ற அல்லது அந்த வெளியிடுகின்ற நிகழ்வுகளிலே பங்கு பெறுகின்ற வாய்ப்பை நான் பெற்றவன் அல்ல. இன்றைக்கு அவருடைய அந்த நூலை நான் வெளியிட வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது உண்மையிலேயே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய டிஸ்கவரி புக் பேலஸினுடைய உரிமையாளர் நண்பர் வேதியப்பன் அவர்கள் தொடர்பு கொண்டு அதே மேடையிலேயே அன்பு சகோதரி நம்முடைய சக்தி ஜோதி அம்மையார் எழுதிய இன்னொரு கவிதை நூலையும், கனவின் முற்றத்தில் தரையிறங்கும் தாரகைகள் என்கின்ற அந்த கவிதை நூலையும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு கவிஞர் தங்கமூர்த்தியை பற்றி, அவருடைய கவிதையை பற்றி நிறைய சொல்லலாம். அந்த கவிதை நூல் கிட்டத்தட்ட 100-120 பக்கங்கள் இருக்கும். முழுமையாக அந்த கவிதை நூலை நான் படித்து விட்டேன். காரணம், இந்த மேடையிலே பேச வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, முதல் கவிதை அவர் அந்த நூலில் இருக்கக்கூடிய முதல் கவிதையில் துவங்கி இறுதி கவிதை வரைக்கும் அந்த கவிதை நூலில் எதையுமே தள்ளவோ, தள்ளி வைக்கவோ, ஒதுக்கி வைக்கவோ முடியாத அளவிற்கு ஒவ்வொரு எழுத்தையும் செதுக்கி அவர் அந்த கவிதையை படைத்திருக்கிறார். முன்பெல்லாம் சொல்லுவார்கள், பலர் விமர்சிக்கவும் கூடும், இக்கால புது கவிதைகளை பார்த்துவிட்டு ஒரு விஷயத்தை நேராக எழுதினால் அது உரைநடை, வரி வரியாக நேராக எழுதினால் உரைநடை, அந்த ஒரு வரியிலே இருக்கக்கூடிய 5 சொற்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதினால் அது கவிதை, இதை கவிதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இக்கால கவிஞர்களையும் கவிதைகளை பற்றியும் விமர்சிப்பவர்கள் ஒரு பக்கம் அந்த கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கவிதை என்பது உரைநடையோடு எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒன்று. கவிதைக்கு என்று தனி குணங்கள் உண்டு. ஒரு மிகப்பெரிய உரைநடையில் அல்லது மிகப்பெரிய ஒரு புதினத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உட்கருத்தை 100 பக்கங்கள், 200 பக்கங்கள், 300 பக்கங்கள் செல்லக்கூடிய ஒரு புதினத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த நீதியை, அந்த உட்கருத்தை ஒரு கவிஞன் பட்டு தெரித்தார் போல் 3 வரிக்குள்ளிலே இன்றைக்கு சொல்லிவிட முடிகிறது. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய கவிதைகளை இந்த நூல் முழுமையிலும் விரவி கிடக்கிற அளவிற்கு படைத்து காட்டியிருக்கிறார் நம்மளுடைய கவிஞர் தங்கமூர்த்தி. தன்னை பற்றி அவர் முதல் கவிதைகள் சொல்லுகிறார். அதிலே 2 வரிகள் எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகள். அவர் ஒரு அடிப்படையில் ஆசிரியர். அவர் ஒரு பள்ளி நடத்துகிறார், ஒரு நல்ல பள்ளி, அருமையான பள்ளி. தலைமுறை தாங்கி நிற்கும் ஒரு கல்வியை தர வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்தோடு அந்த பள்ளியை அவர் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியர். அதனால் அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஆசிரியர் என்பதன் ஆடை, கவிஞர் என்பதன் அணிகலன் என்று சொல்கிறார். ஆக எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பணி நான் உடுத்தியிருக்கும் ஆடையை போன்றது. நான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கவிஞர் என்கின்ற அந்த பணி நான் அணிந்திருக்கும் அணிகலனை போன்றது என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மிகச்சரியான உதாரணத்தை அவர் தன்னுடைய முதல் கவிதையிலேயே பதிவு செய்கிறார். குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே உடைந்து போகும் விளையாட்டு பொருட்களை வாங்கித்தா என்று சொல்லி வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் தான்
குடும்பம் என்கின்ற அந்த மிகப்பெரிய நிறுவனம், அந்த குடும்பம் என்கின்ற அந்த கருவி உடையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று பதிவிடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். பல குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றாக இருக்கின்றன. பல குடும்பங்களிலே சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு கூட்டிற்குள் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணமாக இருப்பது அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய குழந்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை ஒரு 3-4 வரிகளிலே பதிவு செய்திருக்கிறார். அவரை போன்று இந்த மேடையிலே இருப்பவர்களை போன்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் தினந்தோறும் மேடை ஏறுபவர்கள் அல்ல. உங்களை போன்றவர்கள் தினந்தோறும் அல்லது அடிக்கடி மேடை ஏறுபவர்கள், பல விழாக்களுக்கு செல்பவர்கள். நீங்கள் விழாவிலே சென்று அங்கே பேசி முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற வரை இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை, அந்த உணர்வுகளை, மனம் எப்படியெல்லாம் அந்த உணர்வுகளை அசைபோடும் என்பதை நினைவு பரிசு மூட்டை என்கின்ற அந்த கவிதைக்குள்ளே அவர் அடக்கி வைத்திருக்கிறார். கடைசியாக சாக்கு வாங்கி தர வேண்டும், எனக்கு கொடுத்த நினைவு பரிசுகளை நான் போட்டு வைப்பதற்கு என்று அவர் நகைச்சுவையாக சொன்னாலும் அதில் யதார்த்தம் இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு சின்ன விஷயத்தை மிக அருமையாக பதிவிடுகிறார். நாம் எல்லோரும் காலையிலேயோ மாலையிலேயோ சந்திக்கக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் காலையிலே நாம் அவசர கதியிலே கிளம்பும் போது குளியலறைக்குள்ளே நுழைகிறோம். குளியலறைக்குள் நுழைந்து வெளியே வந்தால் நாம் என்னவென்னவற்றையெல்லாம் எப்படிப்பட்ட சிறு சிறு சங்கடங்களை சந்திக்கிறோம் என்பதை குளியலறை கவலைகள் என்கின்ற அந்த கவிதை மூலமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அது உண்மையும் நகைச்சுவையும், நகைச்சுவை கலந்த உண்மை கவிதை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இங்கே சென்னையில் இருப்பவர்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும், சுதந்திர போராட்டத்திற்கு முன்பே பாலகங்காதர திலகர் வந்து பேசிய காரணத்தினால் சென்னை மெரினா கடற்கரையிலே அந்த மணல் பரப்பிற்கு திலகர் கட்டம் என்று ஒரு பெயர் உண்டு. திலகர் வந்து பேசியதால் அந்த திலகர் கட்டம் என்கின்ற அந்த அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த நினைவு ஸ்தூபி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெயர் திலகர் கட்டம் என்று பலர் அழைப்பதில்லை. பின்னாளிலே சீரணி அரங்கம் என்று பெயர் வைத்து அங்கே அது போன்ற பெரிய விழாக்கள், கூட்டங்கள், அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள் போன்ற பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. பெரும் பெரும் தலைவர்கள் வந்து பேசிய, தேசத்தந்தை மகாத்மா காந்தியிலிருந்து அத்தனை பேரும் வந்து பேசிய மேடை அது. இப்பொழுது அது இல்லை. அந்த நிகழ்ச்சியை அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு காலத்திலே பெரிய தலைவர்கள் பேசிய அந்த இடம், மேடை இன்றைக்கு பானிபூரி வாங்கி சாப்பிடுவர்களுடைய வாடிக்கையாளர்களுடைய வருகைக்காக மாத்திரம் காத்திருக்கிறது என்று மிக அழகாக பதிவிட்டிருக்கிறார். முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அது. இப்படி நிறைய கவிதைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனால் எனக்கு பின்னால் இந்த கவிதை நூலை பற்றி விரிவாக பேசுவதற்காக அதற்கென்றே நியமிக்கப்பட்ட 2 கவிஞர்கள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றையும் நானே பேசிவிட்டு செல்லவும் முடியாது, அது சாத்தியமும் இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், கவிஞர் தங்கமூர்த்தியுடைய கவிதை முழுமையும் படித்து விட்டேன். அதில் நான் 25 கவிதைகளை தேர்ந்தெடுத்து குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். அவ்வளவையும் இந்த மேடையிலே சொன்னேன் என்று சொன்னால், இந்த நூலை வாங்கி படிக்கலாம் என்று எண்ணம் கொண்டவர்கள் கூட இந்த பேச்சை கேட்டதற்கு பிறகு அதில் ஒன்றுமில்லை ஐயா, எல்லாவற்றையும் நீதிபதி சொல்லிவிட்டு போய்விட்டார், நாம் அதில் வாங்கி படிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய நூலை அவர் வேதியப்பனுடைய விற்பனை பாதிக்கப்படும் என்கிற காரணத்தினாலே நான் சற்று குறைத்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இன்னும் 1-2 உங்களுக்கு உங்களுடைய கவிதையினுடைய ஆழத்தை சொல்வதற்காக 1-2 மட்டும் தொட்டு செல்கிறேன். அவர் நிறைய விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறார். இயற்கையை பற்றி எழுதியிருக்கிறார், பறவைகளை பற்றி எழுதியிருக்கிறார், மிருகங்களை பற்றி எழுதியிருக்கிறார், புழு பூச்சிகளை பற்றி எழுதியிருக்கிறார், காற்றை பற்றி எழுதியிருக்கிறார், நிலாவை பற்றி எழுதியிருக்கிறார், வானத்தை பற்றி எழுதியிருக்கிறார், பூமியை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத துறையே இல்லை, எல்லாவற்றையும் அந்த நூலில் அடக்கியிருக்கிறார். ஆனால் ஒரு 3 விஷயங்கள் அவருக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒன்று அணில், இன்னொன்று குரங்கு, 3வது கொசு. இந்த 3ஐ பற்றியும் குறைந்தபட்சம் 3 கவிதைகள் இதிலே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதை கூட இந்த நூலை பற்றிய விமர்சனத்திலே கடைசி பகுதியிலே தந்திருக்கிறார்கள். அவர் கவிதைகளை படிக்கும் பொழுது அங்கும் இங்கும் அணில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மை, அணிலை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார், கொசுவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். கொசுவை பற்றி ஒரு கவிதை எழுதும் போது கொல்லாமை என்கின்ற திருவள்ளுவருடைய அந்த சித்தாந்தத்தை அதிலே உள்ளடக்கி இருக்கிறார். அதே போல சாலையோர சித்திரங்கள், அதுவும் ஒரு அற்புதமான கவிதை.
அதேபோல் தோற்ற மயக்கங்களே அந்த கவிதையிலே பகுத்தறிவை பகர்ந்திருக்கிறார். அவர் பகுத்தறிவு சொல்லும் கதை, அழுக்காராமையை பற்றி பேசியிருக்கிறார். இவ்வளவும் பேசிய அவர் அந்த கவிதையிலே எனக்கு அந்த கவிதை நூலிலே நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு குறை என்னவென்று சொன்னால், தவிர்த்திருக்கக்கூடிய ஆங்கில சொற்கள் சிலவற்றை அவர் தவிர்க்கவில்லை. அந்த ஆங்கில சொற்களை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார். இதை நீங்கள் விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், வேண்டுகோளாக கொள்ளுங்கள். காரணம், கவிதை என்பதும் இலக்கியம், அதாவது இலக்கியம் என்று சொன்னால் கவிதையும் வரும், அதில் உரைநடையும் வரும், கட்டுரை புதினங்களும் வரும். நாம் படைத்து காட்டுகின்ற இலக்கியங்கள் தான் காலக்கண்ணாடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு படைத்து வைத்த இலக்கியங்கள் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லுகின்ற காலக்கண்ணாடி. அப்படி 21ஆம் நூற்றாண்டிலே தமிழன் எப்படி வாழ்ந்தான், தமிழ் மொழி எப்படி இருந்தது என்பதற்கு இப்பொழுது நீங்கள் படைத்து காட்டுகின்ற இந்த இலக்கியங்கள் தான் காலக்கண்ணாடி. அப்படி நீங்கள் இந்த கால கண்ணாடியாக இலக்கியங்களை படைக்கின்ற பொழுது தயவு செய்து முடிந்தவரை மாற்று மொழி சொற்களை தவிருங்கள். அதற்காக திருவிக்கா போலவோ தேவநேய பாவாணர் போலவோ தனித்தமிழிலே சந்தம் மாறாமல் எழுதுங்கள் என்று எல்லோரும் உங்களை கேட்கவில்லை. அது சில நேரங்களிலே சாத்தியமில்லாமலும் போய்விடும். ஆனால் கூடியவரை கவிதைகளை படைக்கும் பொழுது நீங்கள் ஆங்கில வார்த்தையை தவிர்த்துவிட்டு, ஆங்கில சொல்லை தவிர்த்துவிட்டு நீங்கள் தமிழ் சொல்லை பயன்படுத்தலாம். குறிப்பாக செல்போன் என்று சொல்வதற்கு பதிலாக கைபேசி என்றோ அலைபேசி என்றோ மிக எளிமையாக சொல்லிவிட்டு போகலாம். அதனால் அந்த கவிதையினுடைய நோக்கம் கெட்டுவிடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம், அவர் ஒரு இடத்திலே ஒரு கவிதையிலே மிகச்சிறப்பாக அந்த தமிழ் வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவர் அதை பயன்படுத்தவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். தமிழ் வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி பயன்படுத்தி இருக்கக்கூடியவர் ஒரு சில இடங்களிலே ஆர்டர் கேன்சல், அதற்கப்புறம் பெப்பர், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நான் கவனித்தேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் இனி வருகின்ற கவிதைகளிலே தவிர்த்து விடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன். அதே போல சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிறைய அவர் சொல்லி இருக்கிறார். மணல் திருட்டை பற்றி அவர் ஒரு வரி கவிதையாக சொல்கிறார். மணல் லாரி சகதியில் சிக்கி கொண்டது, காரணம் ஆறு தன்னுடைய கோபத்தை காட்டி பழிவாங்கி விட்டது என்று சொல்கிறார். எவ்வளவு அருமையான கவிதை! அதே போல் எங்கு பார்த்தாலும் வேலிக்கருவை மரங்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட விஷயத்தை நெற்றியில் அறந்தார் போல் சொல்லி இருக்கிறார். அங்கே வண்ணத்து பூச்சிகள் வேலிக்கருவை காட்டிற்குள் அங்கும் இங்கும் அலைகின்றன என்று சொல்கிறார். காரணம், பசியோடு அலைகின்றன என்று சொல்கிறார். காரணம், அங்கே அவை தேடுகின்ற பூக்கள் இல்லை, பூக்களை சொரிகின்ற மரங்கள் இல்லை என்பதை மிகச்சிறப்பாக வெளிக்கொண்டிருக்கிறார். அதே போல் கப்பல் தண்ணீரில் தள்ளாடுவதில்லை என்கின்றது ஒரு அருமையான கவிதை. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய குடிமகன்களை சாடுகின்ற ஒரு அற்புதமான கவிதை. இப்படி நிறைய சமூக பிரஜை உள்ள கவிதைகளையும் அவர் அந்த நூலிலே படைத்திருக்கிறார். இது போன்ற மிகச்சிறந்த கவிதை நூல்களை அவர் தொடர்ந்து படைக்க வேண்டும். தொடர்ந்து அவர் இந்த தமிழ் இலக்கிய உலகிற்கு தன்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். அதற்கு இறையருள் என்றைக்கும் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்று விழைகிறேன். அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரி அம்மையார் சக்தி ஜோதி அவர்களுடைய கனவின் முற்றத்தில் தரையிறங்கும் தாரகைகள் மிகச்சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பு. சொல்ல போனால் இது 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 வெற்றி பெறுகிறதா, அது வெற்றி பெறுகிறதா என்று திரு தங்கமூர்த்தி அவர்களுடைய கவிதை தொகுப்பையும் திருமதி சக்தி ஜோதி அவர்களுடைய கவிதை தொகுப்பையும் நான் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், சில நேரங்களில் இது முந்தி போகிறது, சில நேரங்களில் அது முந்தி போகிறது. அப்படி இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்கின்ற அடிப்படையிலே இந்த கவிதை தொகுப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அம்மையாருடைய கவிதைகளையும் நான் முழுமையாக படித்தேன். அந்த கவிதை நூலை 2 நாட்களுக்கு முன்பு உங்களுடைய டிஸ்கவரி புக் பேலஸ் அவருடைய அவர்கள் அனுப்பிய அந்த நூலையும் நான் படித்தேன். அதிலே நீங்கள் நிறைய கவிதைகளை சொல்லி இருக்கிறீர்கள். 1-2 மாற்றம் நானும் சுட்டி காட்டுகிறேன். அதிலே பாருங்கள், மழையை பற்றிய ஒரு கவிதை மிக அருமையாக. மழை வந்தால் என்ன, மழை எப்படி வருகிறது, மழை வருகிற பொழுது யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள்,
அந்த மகிழ்ச்சி நீடிக்காமல் இருப்பதற்கு அந்த மழையை எப்படி எல்லாம் காற்று தடுக்கிறது என்கின்ற அளவிலே அந்த கவிதை இருக்கிறது. இருப்பிடம் என்று ஒரு கவிதை. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான கவிதை. அவர் ஒரு பெண்ணாக இருந்து அந்த வேதனைகளை அனுபவித்தவர். அது போன்ற சங்கடங்களை அனுபவித்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் அவர் அந்த கவிதையை மிகச்சிறப்பாக சுழற்சி என்ற கவிதையை அவர் மிகச்சிறப்பாக தந்திருக்கிறார். ஒரு பெண்ணிற்கு ஏற்படுகின்ற அந்த சங்கடங்கள் அதை மிகச்சிறப்பாக அவர் அங்கே தந்திருக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லுமா, பயணிக்க வேண்டும் என்றால் மகள். சரி, நாளைக்கு வரை சொல்கிறேன் என்றேன் சிரித்தபடி. ஐயோ, நாளைக்கும் வேண்டாம், திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும். இதை எதற்கு நான் படிக்கிறேன் என்று சொன்னால், இந்த இடத்திலே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் என்று கூட அவர் அந்த கவிதையை சொல்லி இருக்க முடியும். ஆனால் அதை முழுமையாக தமிழ்படுத்தி திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும் என்று அவர் அங்கே சொல்கிறார். என்றால் சினுங்கியபடி, சரி, இதுவெல்லாம் கால நேரம் பார்த்து வருமா என்ன, கடினமான வேலை தினங்களின் பொழுது எனக்கும் இப்படித்தான் தோன்றும் என்று அந்த கவிதை தொடர்ந்து வருகிறது. அடுத்த நாள் தொலைபேசியில் அழைத்தவள் கல்லூரிக்கு விடுப்பு கடிதத்தோடு திட்ட அறிக்கையும் தோழியிடம் கொடுத்து அனுப்பியதாக சொன்னார் என்று முடிக்கிறார். இது ஒரு அற்புதமான கவிதை. ஏனென்றால் யாருமே அதிகமாக சிந்திக்காத, தொடாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக அவர் சிறிய பெண் பிள்ளைகளுக்கு அந்த கவிதையை சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதேபோல் அளவீடு என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான கவிதையை அவர் சொல்கிறார். மலரில் வாசம், இலையில் பச்சை, கனியில் இனிப்பு, மண்ணில் ஈரம், நெருப்பில் வெம்மை, நீரில் குளிர்ச்சி, ஒளியில் நிழல், உடலில் வலி, அனைத்தும் நிறைவது அதனதன் சிற்றளவல்ல, அவரவர் மனம் கொள்ளும் பேரளவு. எல்லாம் நம் மனத்தை போலதுதான், மனம் போல் வாழ்வு என்று நாம் சொல்லிவிட்டு போவோம். அதை அளவீடு, எது வாழ்க்கையில் அளவீடு, எது வாழ்க்கையில் குறியீடு என்பதை அந்த கவிதை மூலமாக மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறார். அதேபோல் பிள்ளை நிலா கவிதையிலே அவர் அற்றை திங்கள் இற்றை திங்கள் என்கின்ற அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். நான் கூட நினைத்தேன், அற்றை திங்கள் என்று சொன்னால் சென்ற மாதம் நிலவு முழு நிலவு தினம், இற்றை திங்கள் என்றால் இந்த மாதம் முழு நிலவு தினம்தானே. இவர் பள்ளி பருவத்திலே பார்த்த நிலாவையும் பிறகு இப்பொழுது பார்க்கின்ற நிலாவையும் அற்றை திங்கள் இற்றை திங்கள் என்று ஒரு வரியிட்டு சொல்லி இருக்கிறாரே, இது சரியாக இருக்குமா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது. பிறகு அவசரமாக பாரி மகளிருடைய உண்மையான அந்த கவிதையை எடுத்து பார்த்தேன். அதற்கு பல இலக்கியவாதிகள், பெரியவர்கள் சொல்லி இருக்கின்ற விளக்க குறிப்புகளையும் படித்தேன். அற்றை திங்கள் என்றால் சென்ற மாதம் என்று மாத்திரம் பொருள் வேண்ட வேண்டியதில்லை, அன்றொரு நாள். அதிலிருந்துதான் கவிஞர் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னோடு என்று. அன்றொரு நாள் என்றால் ஆங்கிலத்திலே ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்று சொல்வோமே, லாங் எகோ என்று சொல்வோமே. அப்படி முன்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தையும் அற்றை திங்கள் என்று விழித்து சொல்ல முடியும் என்கின்ற விளக்கத்தை நான் தெரிந்து கொண்டேன். அங்கும் அவர் சரியாகத்தான் அந்த சொற்களை கையாண்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். கடைசியாக அவருடைய ஒரு கவிதையை முழுமையாக நான் வாசித்துத்தான் காட்ட வேண்டும். உபரி மதிப்பு என்கின்ற அந்த கவிதை, அது அவருடைய தோழியை பற்றிய கவிதை. அதாவது அவர் தோழி ஒருவருக்கு 6 விரல் இருக்குமாம். 6 விரல் இருப்பதை பற்றி அவர் சங்கடப்பட்டு கொள்வாராம். வகுப்பிலே ஆசிரியர் சொல்வாராம், இல்லை 6 விரல் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், நீங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் என்று சொல்வாராம். பிறகு பல வருடங்கள் அந்த தோழியை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது பல வருடங்கள் கழித்து அம்மையார் அவர்கள் வேறு ஒருவரை பார்க்கிறார். அவர் ஒரு உயர்ந்த பொறுப்பிலே, உயர்ந்த பதவியிலே, உயர்ந்த இடத்திலே, சமூகத்திலே மேம்பட்ட அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்கு 6 விரல் இருக்கிறது. அப்பொழுது நினைத்துக் கொள்கிறார், நம் ஆசிரியர் சொன்னது சரிதான், நம்முடைய தோழி விஷயத்தில் அவர் சொல்லியிருப்பதும் சரியாகத்தான் இருக்கும், நிச்சயமாக நம்முடைய தோழியும் ஒரு உயர்ந்த இடத்திலே தான் இருப்பார் என்று நினைத்து கொண்டாராம். பின்னாளிலே அந்த நினைப்பு நிறைவேறியது. அந்த தோழியை
அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்படி வாய்ப்பு கிடைத்து சந்திக்கின்ற பொழுது அவரும் ஒரு உயர்ந்த இடத்திலே, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே தான் அவர் இருக்கிறார். உடனே மகிழ்ந்து கொண்டாராம். எப்படிப்பட்ட ஒரு சத்திய வார்த்தையை நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய தோழி அதே போல் உயர்ந்த இடத்திற்கே வந்துவிட்டாரே என்று சொல்லி. வரவேற்பு முடிந்து இருவரும் பேசிக் கொண்டுவதற்கு முன்பாக அவர் அங்கே உபசரித்து அவருக்கு ஏதோ குடிபானம் கொடுப்பதற்காக வந்தார். அதை கொடுத்தார். கொடுக்கும் பொழுதுதான் நான் கையை கவனித்தேன். அந்த 6ஆம் விரல் இல்லை. பின்புதான் தெரிந்து கொண்டேன் அது எதற்கு தேவையில்லாமல் 6ஆம் விரல் என்று அதை கத்தரித்து விட்டேன். அதாவது நாம் சொல்லுவோமே, அதாவது அழகுக்காக சில பேர் அறுவை சிகிச்சை செய்து கொள்வார்கள் அல்லவா, அப்படி அழகுக்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அந்த 6ஆம் விரலை அந்த தோழி அகற்றி இருந்தார். அதற்கு பிறகு கவிஞர் பதிவிடுகிறார், பிறகும் வெகு நேரம் நான் அந்த தோழியோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்தது என்னுடைய உண்மையான தோழி ஆறுமுகத்தாயோடு அல்ல என்று அந்த கவிதையை முடிக்கிறார். இதுவும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே மிக வித்தியாசமான மனிதனுடைய எண்ணப்போக்குகளை எடுத்துக்காட்டுகின்ற கவிதையாக அமைந்திருக்கிறது. இப்படி நிறைய கவிதைகளை இந்த 2 கவிதை தொகுப்பு நூல்களிலும் 2 கவிஞர்களும் மிகச்சிறப்பாக தந்திருக்கிறார்கள். இந்த கவிதை நூலை நீங்கள் அத்தனை பேரும் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கும் கொள்ளலாம். அதற்கு பிறகு இது போன்ற சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய கவிதைகளையும் நீங்கள் படைக்கலாம் இந்த சமூகத்திற்காக. அதற்கு இந்த 2 கவிதை நூல்களும் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.